இன்னைக்கு சிக்கன் கிரேவி வச்சுருந்தோம். சிக்கன் கிரேவிக்கு என் ஹஸ்பண்ட் நான் செஞ்சு கேட்டாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கார்லிக் நான் தான் செஞ்சுருந்தோம். நான் செய்கிறது ரொம்ப ஈஸி. வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீனி, கொஞ்சமாக ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வெறும் மைதாவோ இல்லை வெறும் கோதுமை மாவோ கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெயும் தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நம்ம ஈஸ்ட்டு கலக்கி வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கை எடுக்காமல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ளோத் வச்சு மூடி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக பட்டர் உருக்கி எடுத்து அதில் கொஞ்சமாக துருவின பூண்டும் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ண கார்லிக் பட்டர் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக தோசைக்கல்லில் எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே டைரெக்டாக எடுத்து ஃப்ளேமில் சுடணும். நான் வந்து இந்த கிரில்லெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுலனா டைரெக்டாகவே ஃப்ளேமில் கூட காட்டலாம். 2 சைடும் டைரெக்ட் ஃப்ளேமில் காட்டி சூப்பராக சுட்டு எடுத்தா சாஃப்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நான் வீட்டிலே ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக புளிச்ச தயிரும் ஒரு பிஞ்சு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.